சோம்பேறியின் நகைச்சுவை. ஒரு ஊரில் கண்ணன் சொல்லி ஒரு வாலிபன் இருந்தானாம். அவன் ரொம்ப சோம்பேறித்தனமாக இருந்தானாம். ஊரை சும்மா சும்மா தேவையில்லாமல் சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருப்பானாம். அவங்க அம்மா அப்பா எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தாங்க. தம்பி, நீ இப்படி சோம்பேறியாக இருக்காதப்பா, நல்லது கிடையாதுன்னு சொன்னாங்க. அவன் கேட்கவே இல்லை. அவன் ஊரை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருப்பானாம். எல்லாருமே அவனை பார்த்து ரொம்ப நகைச்சுவையாக சிரிச்சிட்டே இருப்பாங்களாம். ஒரு நாள் அவங்க ஊரில் ஊர் திருவிழா வந்துச்சான். அந்த ஊர் திருவிழாவுக்கு கண்ணன் போனானாம். அந்த திருவிழாவுக்கு போகும்போது அங்கே ஒரு சாமியார் மக்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, முயற்சி செய்தால் முடியாதது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தை கண்ணன் காதில் விழும். விழுந்த உடனே அவனுக்கு இந்த சாமியார் சொல்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், ரொம்ப பிடிச்சிருக்கும். பிடிச்ச உடனே அந்த சாமியார்கிட்ட போய் கேட்பான், நான் ரொம்ப சோம்பேறியாக இருக்கேன், என்ன உங்களால் மாற்ற முடியுமா? முயற்சி செய்தால் முடியாத ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறீங்களா, என்ன மாற்றுவீங்களா அப்படின்னு கேட்குறான். உடனே அந்த சாமியாரும், தம்பி அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே, ஆமாம் முடியும்ப்பா, நீ ஒரு குதிரையை வாங்கு, அந்த குதிரையை வாங்கி காலையில் தினமும் அதுக்கு ஒரு ப்ராக்டிஸ் கொடுக்கணும், அதுக்கு டெய்லி நீ பயிற்சி கொடுக்கணும், காலையில் மட்டும் கொடுத்தா போதும் அந்த குதிரையை அப்படின்னு சொல்லி சாமியார் அந்த தம்பிகிட்ட சொல்லிடுவாங்க. உடனே அந்த கண்ணனுங்கிற அந்த தம்பி என்ன பண்ணுவான்னா, அப்படி சாமியார் சொன்ன பேச்சை கேட்டுட்டு உடனே குதிரை வாங்கிடுவான். டெய்லி காலையிலே எழும்பி அந்த குதிரைக்கு தினமும் பயிற்சி கொடுப்பான். அந்த குதிரை கூட ஓடுவான், குதிப்பான். தினமும் அவனுக்கு அந்த குதிரை கூட அப்படி நேரத்தை அப்படி கழிச்சுக்கிட்டே இருந்தான். கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய சோம்பேறித்தனம் அவனுக்கு தெரியாமையே அப்படியே நீங்கிட்டே இருந்துச்சு. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அவன் ரொம்ப சுறுசுறுப்பாக ஆக ஆரம்பித்தான். ஒரு நாள் அந்த குதிரை கூட அவன் என்ன பண்ணுவான்னா, குதிரை மேலே ஏறி ஊருக்கு வெளியில் இருக்கிற ஒரு காட்டுக்குள்ளே போவான். போகும்போது என்ன நடக்கும்னா, அங்கே ஒரு தூரத்தில் இருந்து ஒரு புலி இவனை தாக்குறதுக்கு வரும். உடனே இவன் பயந்து ஓடாமல் குதிரையிலேருந்து இறங்கிடுவான். இறங்கி அந்த புலியை என்ன பண்ணுவான்னா, புலி கூட ஃபைட் பண்ணுவான். நல்லா சண்டை போட்டு புலி பயந்து ஓடிடும் காட்டுக்குள்ளே. அந்த புலியை பார்த்து அந்த ஊரே பயந்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த புலிகிட்ட இருந்து ஊர் மக்கள் ரொம்ப பயந்து பயந்து ஒவ்வொரு நாளும் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த ஒரே நாளில் அவன் அந்த புலியை துரத்திட்டான். இது பார்த்த உடனே அந்த மக்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எப்படி கண்ணன் இப்படி மாறினான், எவ்வளோ சோம்பேறித்தனமாக இருப்பான், இப்போ எவ்வளோ சுறுசுறுப்பாக மாறிட்டான் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. இதில் என்ன நகைச்சுவைன்னா, அவன் என்ன நினச்சான்னா, அவனுடைய சோம்பேறித்தனம் மாறினதுக்கு அந்த குதிரை தான் காரணம்னு சொல்லி அவனுக்கு கடைசி வரைக்கும் அவன் எல்லார்கிட்டையும் சொல்லிக்கிட்டே இருந்தானான். ஆனால் அவனுடைய உழைப்பு தான் காரணம், அவனுடைய முயற்சி தான் காரணங்கிறது ஊர் மக்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருந்துச்சு. முயற்சி செய்தால் முடியாதது ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க. சோம்பேறித்தனங்கிறது நம்மளை பலவீனதான் படுத்தும். சுறுசுறுப்புங்கிறது நம்மளை வலிமைப்படுத்தும்.